வெங்கட் பிரபு அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மூவியை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா தளபதி ரசிகருக்கெல்லாம் ஒரு வடப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபஸ்ட்டு 12 மினிட் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஃபன்னியாக போகும். அப்புறம் வந்து பார்த்திங்களா எமோஷ்னல் மூவியில் வேறு லெவலில் ட்விஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ தளபதி, இளைய தளபதி, அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் டக்குன்னு நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு செகண்ட் நம்ம கண்ணு முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ரிவ்யூ வேணாலும் பாருங்கள், பட் மூவியை மட்டும் பார்க்காம இருக்காதீங்க. கண்டிப்பாக ஒர்த்து. ஸ்க்ரீன் ப்ளே டைம் வந்து பார்த்திங்களா 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, பட் போகிறதே தெரில. ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே வேறு லெவல். அண்ட் வந்து தோனி ஃபேன்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மூவியை பாருங்கள். ஏன் அப்படின்னா தலையை அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அப்புறமேட்டு சிவகார்த்திகேயன் இருக்கார். ஸோ எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யோகி பாபு காமெடியில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே மூவி சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.